பௌத்தத்திற்கு எதிராக இப்போதைய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கப் போகின்றதோ இந்த நாட்டிலே என்று எனக்கு தெரியாது என்ற அடிப்படையிலே இப்போது ரணில் விக்ரமசிங்கே கையை விரித்திருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதுவும் ரணில் விக்ரமசிங்கவே குறிப்பிட்டிருக்கின்றார், நாட்டிலே என்ன நடக்கப் போகுதோ எனக்கு தெரியாது என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். காரணம், அதையெல்லாம் அவர்தான் நடத்தி வைக்கப் போகின்றாரோ என்ற அடிப்படையிலும் எண்ணங்கள் எழத் தோன்றுகின்றது. காரணம், பௌத்தத்தை இந்த அரசாங்கம் அவமதித்து விட்டது என்ற அடிப்படையிலே. அதோடு நாமல் ராஜபக்சவும் குறிப்பிட்டிருக்கின்றார், அது எப்படி வடக்கிலிருந்து கதிர்காமத்திற்கு தமிழர்கள் வரலாம், தெற்கிலிருந்து சிங்களவர்கள் யாழ்ப்பாணம் வடக்கிலே உள்ள புத்தர் விகாரைகளுக்கு செல்ல முடியாதா என்ற அடிப்படையிலான ஒரு கேள்வி ஒன்றையும் எழுப்பியிருக்கின்றார். அதோடு பௌத்த மதகுருமாரை சிறையிலே அடைத்த வரலாறு இவர்களையே சாரும் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக இப்போது பௌத்தம் என்ற ஒரு விடயத்தை மையமாக கொண்டு விமல் வீரவம்ச, உதயகம்மன்வல, சரத் வீரசேகர, ரணில் விக்ரமசிங்கே, நாமல் ராஜபக்ச, சஜித் பிரேமதாச என்று எல்லோருமே ஒன்று திரள்கின்ற தன்மை காணப்படுகின்றது. அதோடு இந்த பஸ் சாரதிகளுக்கு, பஸ் ஓட்டுநர், பேருந்து ஓட்டுநர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி ஒன்றை இன்றைய தினம் போலீசார் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இந்த நாட்டிலே என்ன நடக்க போகுதோ எனக்கு தெரியாது, என்னென்னலாம் நடக்க போகுதோ தெரியாது என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்கே இப்போது கையை விரித்திருக்கின்றார். நேற்றைய தினம் காலியிலே இடம்பெற்ற ஒரு அதுவும் பௌத்த சமய நிகழ்வொன்றிலே கலந்து கொண்ட பின்னர் இந்த கருத்தை ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார். ஏன், எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த பௌத்த மதகுருமார் 4 பேர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் திருகோணமலை சிறையிலே. காரணம், திருகோணமலை கடற்கரை பகுதியிலே இந்த கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய அறிவுறுத்தலை மீறி அங்கே புத்தர் சிலை வைக்கப்பட்ட விடயம் சார்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதிலே கசபதேரர் ஒருவர். இவரை பற்றி இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த கசபதேரருடைய சதிவலை அல்லது அவர் பின்னுகின்ற சதிவலை பற்றியும் இந்த காணொலியிலே பேசலாம். எனவே இந்த 4 பேரும் சிறையடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 4 பேரையும் மையமாக கொண்டு இப்போது தென்னிலங்கையிலே ஒரு மிக பெரும் கிளர்ச்சி, சிங்கள தேசியவாத, பௌத்த தேசியவாத கிளர்ச்சி ஒன்று இப்போது இடம்பெறுகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அதிலும் இந்த கசபதேரர் உட்பட 4 பேர், மொத்தமாக 9 பேர், 4 தேரர்கள், 5 பொதுமக்கள் என்று மொத்தமாக 9 பேர் சிறையடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் சார்ந்த மேல்முறையீட்டு மனு விசாரணையும் இன்றைய தினம் இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கின்ற நேரத்திற்கு அந்த விடயம் முடிவடைந்திருக்கும், அதாவது மேல்முறையீட்டு மனுவும் விசாரிக்கப்பட்டிருக்கும். எனவே இந்த விடயத்தை மையமாக கொண்டு ஒரு மிக பெரும் சுழல் இடம்பெறுகின்றது. அதிலே தான் இந்த கருத்தை ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார். பௌத்தத்தை பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும். காரணம், பௌத்தம் என்பது எங்களுடைய உயிரிலும் மேலானது. பௌத்தத்தை நாங்கள் உயிரை கொடுத்தேனும் பாதுகாத்தே ஆக வேண்டும் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும். இந்த அரசாங்கம் அதற்கு தவறிவிட்டது, இந்த அரசாங்கமும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அத்தோடு 1815ஆம் ஆண்டு 3ஆம் ஜோர்ஜ் மன்னர், அதாவது இங்கிலாந்தின் அரசராக இருந்த 3ஆம் ஜோர்ஜ் மன்னர் கூட இலங்கை முற்றுமுழுதாக இங்கிலாந்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே சென்றபோது நாங்கள் பௌத்தத்தை பாதுகாப்போம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த அரசாங்கம் அதிலிருந்து தவறிவிட்டது என்ற அடிப்படையிலே கொஞ்சம் கிளர்ச்சியான கருத்துக்களை தெரிவித்தது மாத்திரமல்லாமல் இந்த அரசாங்கம் அல்லது இந்த அரசாங்கத்தின் செயல்களால் நாட்டுக்கு என்ன நடக்கப் போகுதோ தெரியாது என்ற அடிப்படையிலே கையை விரித்திருக்கின்றார். இவர் சொல்கின்றதை பார்க்கின்ற போது ஒருவேளை இந்த அரசுக்கு எதிராக கிளர்ச்சிகள் இடம்பெறலாம், அல்லது இனக்கலவரம் தூண்டப்படலாம், மதக்கலவரம் தூண்டப்படலாம் என்ற அடிப்படையிலே தான் இதை விளங்கிக் கொள்ளக்கூடியவாறு இருக்கின்றது. காரணம், நாட்டிற்கு என்ன நடக்கப் போகுதோ எனக்கு தெரியாது என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே முதல் முறையாக இப்படியான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதோடு நேற்றைய தினம் ஊடக சந்திப்பின் போது நாமல் ராஜபக்சவும் குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராகத்தான் போராடினோமே ஒழிய தமிழர்களுக்கு எதிராக அல்ல என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நாமல் ராஜபக்ச பார்களிலும் இந்த பப்களிலும் திரிந்து கொண்டிருந்தார் அந்த காலப்பகுதி, யுத்தம் இடம்பெறுகின்ற காலப்பகுதியில். அவருக்கு என்ன நடக்குது என்று கூட அவருக்கு தெரியாது. அவர் திடீரென 2010ஆம் ஆண்டு அதுவும் ஒரு அதாவது மூடிய அறைக்குள்ளே 2 விரிவுரையாளர்கள் அருகாமையிலே திறந்த நூல் பரீட்சையாக சட்டப்பட்டம் பெற்றிருந்தார். சட்ட பட்டத்திற்கான அந்த பரீட்சையை எழுதியிருந்தார் என்பது மிக முக்கியமான விடயம். இப்போது சொல்கின்றார், நாங்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராகத்தான் போராடினோமே ஒழிய நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக போராடவில்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். இதில் ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும். முன்னாள் மன்னார் மறைமாவட்டத்தினுடைய ஆயரான ராயப்பு யோசப் ஆண்டகை அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இந்த இறுதி யுத்தத்திலே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வரையிலான மக்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு தரவை குறிப்பிட்டிருந்தார். அது ஐநாவினுடைய கணிப்பின்படி 40,000.
அதே எங்களை அழித்த இலங்கை அரசாங்கத்தினுடைய கணிப்பின்படி 9,000 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பது இலங்கை அரசாங்கத்தினுடைய, எங்களை அழித்தவர்களுடைய அந்த கணிப்பு. அவர்களே அதை கணித்து விட்டார்கள் 9,000 என்று. எனவே இப்படி இருக்கின்ற போது அப்ப அவர்கள் எல்லோருமே மக்கள் இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அவர்கள் பொதுமக்கள் இல்லையா அல்லது தமிழர்கள் இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இது சூனிய பிரதேசம், இதற்குள்ளே வந்து தங்குங்கள் என்று இறுதி யுத்தத்திலே சொல்லப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே குண்டுகள், கொத்து குண்டுகள் வீசப்பட்டு அந்த இடத்திலேயே கூடாரங்களுக்குள்ளே பலர் உயிரிழந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது. இதற்கு ஆதாரம் அந்த இடத்திலே இருந்த வெளிநாட்டு தொண்டு நிறுவனம், ரெட் கிராஸ் போன்ற வெளிநாட்டு தொண்டு நிறுவனங்களினுடைய தரவுகள் அல்லது தொண்டு நிறுவனத்திலே அங்கே ஊழியர்களாக இருந்தவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் இந்த விடயங்களை சுட்டி காட்டுகின்றது. அதாவது பொதுமக்கள் இங்கே இருக்கலாம், தாக்குதல் நடத்தப்படாது என்று சொல்லப்பட்ட பகுதிக்குள்ளே தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கு காரணம் அவர்கள் மீது தாக்குதலை நடத்தி அவர்களுக்கு அச்சத்தை கொடுத்து அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே எடுப்பது. இது யுத்தம் தொடங்கியதிலிருந்து இறுதியான முள்ளிவாய்க்கால் வரையிலே இடம்பெற்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதுவும் முள்ளிவாய்க்காலுடைய அந்த கரையிலே இருந்து கொண்டு பொதுமக்கள் வாருங்கள், பொதுமக்கள் வாருங்கள் என்று ராணுவம் ஒலிபெருக்கியில் அறிவித்ததாம். ஆனால் இந்த கரையிலே முள்ளிவாய்க்காலுக்குள்ளே இருந்தவர்கள் மீது கொத்து குண்டுகளால் தாக்குதல் நடத்தப்பட்டது. காரணம், உயிர் பயத்திலாவது ஓடி வருவார்கள் என்றுதான். எனவே இந்த விடயங்கள் எல்லாம் பொதுமக்கள் மீது, அதாவது தமிழர்கள் மீது தமிழர்களுக்கு எதிராக தாங்கள் போரிடவில்லை என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். எனவே நாமல் ராஜபக்ச இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதோடு நாமல் ராஜபக்ச மேலும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்தார். யாழ்ப்பாணத்திற்கு சென்றவர் இனவாதத்தை கிளப்பிவிட்டு வந்திருக்கின்றார், இன முருகலை கிளப்பிவிட்டு வந்திருக்கின்றார். குறிப்பாக தெற்கிலிருந்து வடக்கிற்கு பௌத்தர்கள் அல்லது சிங்கள மக்கள் வருவது இந்த இனமுறுகலை அல்லது இனவெறுப்பை ஏற்படுத்தத்தான் என்ற ஒரு கருத்தை ஜனாதிபதி தெரிவித்தாராம். ஆனால் உண்மையிலே ஜனாதிபதியுடைய கருத்தை பார்க்கின்ற போது திஸ்ஸ விகாரைக்கு தெற்கிலிருந்து பேருந்துகளிலே மக்கள் கொண்டு வரப்படுவது இனமுறனை ஏற்படுத்துவதற்கான ஒரு விடயமாகவே இருக்கும் என்பதை குறிப்பிட்டிருந்தார். அது உண்மையும் தான். காரணம், திஸ்ஸ விகாரைக்கு எதற்காக தெற்கிலிருந்து சிங்கள மக்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு கேள்வி. குறிப்பாக அதை கொண்டு வருவர்கள் ஒரு அமைப்பை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அல்லது ஒரு இனத்துவேச அமைப்பை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த நாகவிகாரையோ ஸ்ரீநாகவிகாரை, அதாவது இந்த நைனாதீவு நாகவிகாரையோ அல்லது யாழ்ப்பாண மையப்பகுதி, நகரத்தினுடைய மையப்பகுதிக்குள்ளே இருக்கின்ற ஆரியகுளம் ஸ்ரீநாகவிகாரை பகுதிக்கோ அப்படி மக்கள் கொண்டு வரப்படுவதில்லை. மாறாக அவர்கள் சுற்றுலா பயணிகளாக வருகின்றவர்கள் அந்த இடத்திற்கு பயணம் செய்து அந்த இடத்தை தங்களுடைய புனித பூமியை பார்த்து செல்கின்றார்கள். ஆனால் தையீட்டி திஸ்ஸவிகாரைக்கு கொண்டு வரப்படுகின்றவர்கள் இனமுறுகலை ஏற்படுத்துவதற்காகவே கொண்டு வரப்படுபவர்கள் தான். காரணம், அங்கே இடம்பெறுகின்ற போராட்டத்திற்கு வெறுப்பை ஏற்படுத்துவதற்காக ஒரு சில கட்சிகள் சார்ந்தவர்கள், பொதுமக்கள் அந்த இடத்திலே போராட்டம் மேற்கொள்கின்றார்கள். வெறுப்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் திஸ்ஸவிகாரைக்கு தெற்கிலிருந்து மக்கள் கொண்டு வரப்படுகின்றார்கள் என்பது உண்மையான விடயம். அதை ஜனாதிபதியும் குறிப்பிட்டிருந்தார். அந்த விடயத்தை மையமாக கொண்டு, அந்த ஒரு விடயத்தை இப்போது புடியாக பிடித்துக் கொண்டு ஜனாதிபதி இனவாதத்தை தூண்டிவிட்டார் என்ற அடிப்படையிலே தென்னிலங்கை தேசியவாதிகள் எல்லோருமே ஒன்று திரண்டிருக்கின்றார்கள். அதிலும் வடக்கில் இருக்கின்ற பௌத்தர்களை காப்பாற்றுங்கள் என்ற அடிப்படையிலே போலீஸ் திணைக்களத்திலே போலீஸ் மாதிபரிடம் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதாம். அது இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கின்ற முறைப்பாடு, வடக்கில் இருக்கின்ற பௌத்தர்களை காப்பாற்றுங்கள், காரணம் இனமுறனை ஏற்படுத்த போகின்றார்கள் என்ற அடிப்படையிலே இந்த முறைப்பாடு ஒரு சிங்கள தேசியவாத அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த இரண்டு விடயங்களை மையமாக கொண்டு, குறிப்பாக திருகோணமலையிலே புத்தர் சிலை விடயத்திலே 4 பௌத்த தேரர்கள் கைது செய்யப்பட்டு சிறை இருக்கின்றார்கள். தையீட்டி விடயம், ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவித்த அந்த கருத்து, அதனை மையமாக கொண்டு என்று இப்போது நாமல் ராஜபக்ச, சரத் வீரசேகர இவர் நேரடியாகவே இந்த திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்திலே கைது செய்யப்பட்ட தேரர்களை பார்க்க சென்றிருந்தார். அவர்களை பார்த்த பின் ஊடக சந்திப்பின் போது குறிப்பிட்ட விடயம், இது சரிப்பட்டு வராது, எங்களுக்கு இந்த அரசாங்கம் சரிப்பட்டு வராது, எங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் இன்னொரு அரசாங்கம் வந்தேதான் ஆக வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். அதே போன்று விமல் வீரவம்ச சந்தித்து வந்திருந்தார். இந்த அடிக்கடி இந்த அரசாங்கத்திற்கு எதிராக உதயகமன் விலை இப்படியான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார். இப்போது ரணில் விக்ரமசிங்கவுடைய கருத்தும் இப்படி அமைந்திருக்கிறது. அதாவது பௌத்தத்தை, இங்கு வருகின்ற எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் பௌத்தத்தை காத்தே ஆக வேண்டும், இந்த அரசு கொஞ்சம் தவறிவிட்டதோ என்ற அடிப்படையிலான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே. அதோடு நாட்டுக்கு என்ன நடக்கப் போகுதோ தெரியாது என்ற அடிப்படையிலான கருத்தை முதலாக தெரிவித்திருக்கின்றார். என்றால் ஏதோ ஒரு சூழ்ச்சி வலை இங்கே பின்னப்படுகின்றது, ஏதோ ஒரு சூழ்ச்சி இங்கே இடம்பெறுகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இதனை எல்லோருமே கருத்திலே கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இன்னும் ஒரு இனக்கலவரம் அல்லது இனமுரண் என்று ஒன்று ஏற்பட்டால் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய பகுதிகளிலே மக்களை இருக்க மாட்டார்கள், எல்லாருமே வெளிநாடு ஓடி விடுவார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். எனவே இதை எல்லோருமே சிந்தித்து சரியான முறையிலே செயற்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது, நேற்றைய தினம் போலீஸ் திணைக்களத்தினால் ஒரு சேவை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. குறிப்பாக
வாகன சாரதிகள், வாகன ஓட்டுநர்கள், அதாவது பேருந்து ஓட்டுநர்கள் ஏதும் போதைப் பொருள் பாவித்து விட்டு பேருந்து ஓடுகின்றார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. இது உண்மையிலே சொல்ல போனால் போதைப் பொருளை பாவித்து விட்டுத்தான் பேருந்து ஓடுகின்றார்கள் என்ற ஒரு கருத்து வந்திருந்தது. எங்களுடைய பகுதிகளிலிருந்து போகிற பேருந்துகளிலே அநேகமாக வெத்திலை போட்டு கொண்டு ஓடுவார்கள், நித்திரை வரக்கூடாது என்று. ஆனால் தெற்கிலே அது தலைகளாக மாறி கஞ்சா, ஐஸ், குடு, அபின் போன்ற பொருட்களை அடித்து விட்டு தான் ஓடுவார்களாம். காரணம், விடிய விடிய ஓடுவதென்றால் நித்திரை வரக்கூடாது என்ற அடிப்படையில். எனவே அந்த விடயத்திற்கு இப்போது போலீஸ் தரப்பிலிருந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம், நேற்று 21ஆம் தேதி இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக நடமாடும் பரிசோதனை மையம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த நாங்கள் பேருந்துகளில் செல்கின்ற போது நாங்கள் செல்கின்ற பயணச்சீட்டை பரிசோதிப்பதற்காக டிக்கெட் செக்கர்னு சொல்கின்ற அவர்கள் வருவார்கள். அதே போன்ற ஒரு சேவை இப்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பேருந்தின் சாரதிகள் அல்லது ஓட்டுநர்கள் ஏதேனும் மதுபானமோ அல்லது ஏதேனும் போதைப் பொருள் பாவித்திருக்கின்றார்களா என்பதை அறிவதற்கு, மதுபானம் பாவித்திருக்கின்றார்களா என்பதை அறிவதற்கான கருவியினூடாக போதைப் பொருள் பாவித்ததை அறிய முடியாது என்பது மிக முக்கியமான விடயம். அதை இப்போது அறிவதற்காக இப்போது நடமாடும் சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று ஆரம்பிக்கப்பட்டதாம். அதனை ஆரம்ப நிகழ்விலே சும்மா ஒரு 60 பேருந்து சாரதிகளிடம் நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம் என்று பரிசோதித்த போதுதான் பேரிடியே ஏற்பட்டிருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம். அந்த 60 பேருந்து சாரதிகளே 10 சாரதிகள் போதைப் பொருள் பாவித்திருந்தார்களாம் அந்த நேரத்திலே. குறிப்பாக இந்த பரிசோதனை ஆய்வானது வெறும் அரை மணி நேரத்திற்குள்ளே அதனுடைய முடிவுகள் வந்து விடுமா. அதுவும் 14 நாட்களுக்குள்ளே நீ என்னென்ன போதைப் பொருளும் பாவித்திருக்கலாம், கஞ்சாவோ ஐஸோ ஏதோ ஒன்று பாவித்தாலும் நீ என்னென்னலாம் பாவித்திருக்கின்றாய் என்பதை இதிலே காட்டி கொடுத்து விடுமா. அதன் அடிப்படையிலே 60 பேருந்து சாரதிகளிடம் நடத்தப்பட்ட அந்த ஆய்விலே 10 பேர் போதைப் பொருள் பாவித்திருக்கின்றார்கள். 8 பேர் கஞ்சா, 2 பேர் ஐஸ் மற்றும் அபின் போன்ற போதைப் பொருட்களை பாவித்திருக்கின்றார்கள். இப்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுவும் அறிமுக நிகழ்வுக்காக ஒரு வெள்ளோட்டு ஏற்பாடாக செய்யப்பட்ட அந்த விடயத்திலே இப்படி இடம்பெறுகின்றது என்றால் நாடு பூராகவும் இதை பயன்படுத்தினால் நிச்சயமாக பலர் சிக்குவார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இந்த குறிப்பாக இந்த மலையக பகுதிகளில் இடம்பெறுகின்ற விபத்து சார்ந்து பல கேள்விகள் எழுந்திருந்தது. இந்த விபத்துகளுக்கு ஒருவேளை போதைப் பொருள் பாவனை காரணமாக இருக்கலாம். சாரதிகள் நித்திரை தூக்கத்தை குறைப்பதற்காக, உறக்கத்தை குறைப்பதற்காக போதைப் பொருள் பாவிக்கின்றார்களோ என்ற ஒரு கேள்வி பலராலும் எழுப்பப்பட்ட போது இப்போது அதற்கான விடை கிடைத்திருக்கின்றது. முன்னோட்டம், அதாவது இந்த நடமாடும் பரிசோதனை மையத்தினுடைய ஆரம்ப நிகழ்விலேயே 10 பேர் சிக்கி இருக்கின்றார்கள். அதுவும் 60 பயணிகளிடம் 60 பேருந்துகளில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலே இன்னும் இது நாடு பூராகவும் பரிசோதிக்கப்பட போகின்றது என்று விடயம் வெளிவந்திருக்கு. எனவே இது ஒரு மிக பெரும் ஒரு நல்ல விடயம் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், விபத்துகளுக்கு அதிகமான காரணம் இந்த போதைப் பொருள் பாவனையாக கூட இருக்கலாம். நான் எங்களுடைய பகுதிகளை பற்றி சொல்லவில்லை, தென்னிலங்கையிலே இது அதிகமாக இருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் இந்த கசபதேரரை பற்றி, அதாவது திருகோணமலை சிறைச்சாலையிலே இந்த புத்தர் சிலை விடயம் சார்ந்து இருக்கின்ற கசபதேரரை பற்றி லங்கா ஹவுட் நியூஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த புலனாய்வு செய்திகளை வெளியிடுகின்ற ஒரு சிங்கள ஊடகம் ஒன்று, அல்லது ரகசிய செய்திகள், அதாவது மர்மமான செய்திகளை வெளியிடக்கூடிய அந்த ஊடகத்திலே இந்த செய்தி படிக்க கிடைத்திருந்தது. ஐபிசி தமிழ் ஊடகமும் இதனை வெளியிட்டிருந்தது. குறிப்பாக அந்த ஊடகத்திலே குறிப்பிடப்பட்ட விடயமானது கசபதேரர் சிறையிலே அடைக்க புத்தர் சிலை விடயம் சார்ந்து. அவரோடு 3 பேர் இருக்கின்றார்கள், மொத்தம் 4 தேரர்கள். அதிலே இந்த பலாங்குடை கசபதேரரை தவிர ஏனைய 3 தேரர்களும் தாங்கள் செய்தது குற்றம் தான் என்பதை ஒப்புக்கொண்டு, அதாவது தங்களுக்கு இதனுடைய பின்புலம் தெரியாதாம், அதாவது இந்த கடலோர பாதுகாப்பு திணைக்களம் கொடுத்த அறிவுறுத்தலும் தங்களுக்கு தெரியாது, இது சட்டத்திற்கு முரணானது என்றும் தெரியாது, நாங்கள் புத்தர் சிலையை வைப்பதற்கு அதனை எடுக்க சொன்னதற்கு எதிராக நாங்கள் போராடினோமே ஒழிய இந்த சட்டத்திட்டங்களை மீறுவதற்காக அல்ல என்று மன்னிப்பு கோரிவிட்டு அவர்கள் வெளியே வருவதற்கு முயற்சித்தார்களாம். ஆனால் கசபதேரர் அதற்குள்ளே தலையிட்டு அங்கே வெளியே செல்லக்கூடாது, உள்ளேதான் இருக்க வேண்டும் என்று எச்சரித்திருக்கின்றாராம் என்ற செய்தி வந்திருக்கின்றது. எனவே இவர்களுடைய இந்த நடவடிக்கை, நாங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டோம், நாங்கள் இறங்கியும் வரமாட்டோம், அதாவது இந்த தேரர்களை சிறையடைப்பது நோக்கம் இல்லையாம். குறிப்பாக இந்த கடலோர பாதுகாப்பு திணைக்களம் சார்ந்து போலீஸ் திணைக்களம் சார்ந்து முன்னிலையாகின்ற சட்டத்திறனிகளுக்கு தேரர்களை சிறையடைப்பது நோக்கம் இல்லையாம். சில கோரிக்கைகளுக்கு இணங்க அவர்கள் அதிலிருந்து அதனை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அவர்கள் பிணையிலோ அல்லது அவர்கள் சிறையடைக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த தேரர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையா. நாங்கள் பிடித்த முயலுக்கு 3 கால் என்றால் 3 கால் தான், சில முயலுக்கு காலே இல்லை என்று சொன்னாலும் கால் இல்லை என்று தான் அர்த்தம் அவர்கள் தேரர்கள் சொன்னால். அப்படியான ஒரு புடிவாதத்திலே தான் இப்போது அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். 3 தேரர்கள் வெளியே வர இருந்தார்களாம். அந்த கசபதேரர் தலையிட்டுத்தான் அவர்களை வெளியே போகக்கூடாது என்று எச்சரித்து வைத்திருக்கின்றாராம். இதற்கு காரணம் இந்த சரத் வீரசேகர விமல் வீரவம்ச சந்திப்பு என்பதும் சொல்லப்படுகின்றது. எனவே
ஏதோ ஒன்றை செய்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகும் என்பதை. ரணில் சொன்னதை போன்று நாட்டிலே என்ன நடக்கப் போவதோ தெரியாது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.